கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதந்தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971561012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒருமுறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழுநேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒருமுறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936372010 மற்றும் 9487367663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுகமாக இருக்கிறாங்களா? உங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற நீங்கள் எப்பொழுதாவது எங்களுடைய விருதுநகர் பட்டணத்தை கடந்து நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் ஒரு 1/2 மணி நேரம் எங்களை வந்து பாருங்கள், எங்களை விசாரிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறோம் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எங்களுடைய கேம்பஸில் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஊழியங்களை நடப்பிக்கிறோம். ஆமென். ஒரு வாரத்திற்கு 100கணக்கானவர்கள் கிராமத்திலிருந்து வர்றாங்க. அவர்களுக்கு இலவசமாக மருத்துவ உதவி செய்கிறோம். அதன் மூலியமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்கிறார்கள். பசித்தோருக்கு உணவு என்ற திட்டத்தின் மூலியமாக அநேகர், ஒருவேளை முதியவர்கள், கால் நடக்க முடியாதவங்க, குருடர்கள், முடியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு கண்டெய்னரில் சாப்பாடு ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.
அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த பசித்தோருக்கு உணவு என்ற திட்டத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்கள் விருதுநகரில் இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய மிஸ்டரிகள் 32 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. அவங்க தங்கி இருக்கிற வீட்டில் சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் சர்வே எடுக்கிறாங்க. யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தெருவில் பிச்சைக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி சர்வே எடுத்து தனக்கு தம் மிஸ்டரி குடும்பத்திற்காக அவங்க உணவு ஆயத்தப்படுத்தும் போது அங்கே எத்தனை பேர்கள் பசியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சேர்த்து இவங்களாகவே ஆயத்தப்படுத்தி அதை பொற்றடமாக கட்டி எல்லாருக்கும் போய் சப்ளை பண்ணுறாங்க. அல்லேலூயா. நம்ம ஏதாயிலும் செஞ்சுக்கணுங்களேங்க. நமக்கு முடியாததை செய்ய வேண்டாங்க, முடிஞ்சதை நம்ம செய்யணும். 27 வருஷமாக இந்த ஏசப்பாவை நான் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு முடியாததை நான் செய்யவே மாட்டேங்க. எனக்கு முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்கிறேன். கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மத்தியில் தான் எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், அதை செய்கிறேன். என்னால் வெளிப்படுத்தல் விசேஷத்துலேருந்து டீப்பாக பிரசங்கம் பண்ண தெரியாது, எபிரேயர் மொழினா தெரியாது, நான் பைபிள் காலேஜ் நான் போனது கிடையாது. ஆனால் எனக்கு என் ஆண்டோடைய அன்பை கண்ணீரோடு நான் ருசி பார்த்த அற்புதத்தை என்னால் பேச முடியுமா, அதைத்தான் பேசுகிறேன். கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்குங்க நகை போடவா போட வேண்டாமா, மருந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் தேவை கிடையாது. அவர்களுக்கு தேவையான செய்தி என்ன தெரியுமா? உங்களை ஒருவர் நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, ஏசப்பா உங்களை சுகம் கொடுப்பார். இந்த செய்தியை பிரசங்கிக்க தான் எனக்கு தெரியுங்க. கிராமங்களுக்கு இதுதான் தேவை, அதை நான் செய்கிறேன். இந்த செய்தியை கேட்குற அருமையான நண்பர்களை, உங்களால் இயன்ற ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, இயன்ற காணிக்கைகளை முழு பலத்தோடு அன்போடு கூட செய்யுங்க. உங்கள் இடத்துல நான் ஒரு உதவி கேட்குறேங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவனாக நினச்சி எனக்காக நீங்கள் ஜெபிக்கிற உதவி செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எனக்கு பிடித்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரியா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற வரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரணமாகி இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துல எனக்கு பிடிச்சது, பிலிப்புவோ ஆண்டவர் எனக்கு பின் சென்று வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். பிலிப்பு என் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதோடு என்ன அழைச்சிட்டாரு, நான் பின்னாடி போறேன்னு சொல்லி பிலிப்பு போயிருக்கலாம்ல. அதை அவன் என்ன செய்யறான், நாத்தான்வேலிடத்துல வந்து சொல்லுகிறான். அவன் சொல்லும் போதே அவன் கண்டு ருசி பார்த்ததை அப்படி சொல்றான் பாருங்க. அவன் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சினா, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்ற இயேசு கிறிஸ்து. இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர். அல்லேலூயா. அப்படி எழுதப்பட்டவரை இன்று எங்கள் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். கண்டது என்று சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு கணேசன் 27 வருஷமா பிரசங்கம் பண்றேன். நான் என்ன பிரசங்கம் பண்றேன்? இயேசு கிறிஸ்து சுகமாக்குறவராக நான் கண்டேன், நான் அவரை ருசி பார்த்தேன். அல்லேலூயா. கிராமத்துல போய் சொல்றேன், இந்த கணேசன் சாக கிடந்தான், டாக்டரால் கைவிடப்பட்டு கிடந்தான், இந்த இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கினார். நீங்களும் வாங்கலேன் இயேசுவிடத்துல, நான் அழைக்கிறேன். பாருங்க, பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து தான் ருசி பார்த்த இயேசுவை பிரசங்கம் பண்றாங்க, சொல்றாங்க. அல்லேலூயா. அதற்கு நாத்தான்வேல் என்ன சொல்றான்? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அல்லேலூயா. எனக்கு இந்த கேள்விக்கு மனுஷர்கள்ட்ட பதில் இல்லை. இப்ப நீங்க செய்தி கேட்குற உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களிடத்துல நான் வந்தா ஏதாவது நன்மை உண்டாகுமா? உங்களிடத்துல மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? இன்னைக்கு ஒரு சர்ச்சை பார்த்து நான் கேட்க விரும்புறேன். உங்க சர்ச்சுக்கு
ஒரு ஆத்துமா, விடுதலையற்ற ஆத்துமா வந்தா அந்த ஆத்துமாவுக்கு நன்மை உண்டா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, அத்தி மரத்தை பார்த்து கனி வேணுங்கிறார். கனி இல்லாதனால சபிச்சுறார், பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அத்தி மரத்தை கனி கொடுக்கலேன்னு சபிச்சது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்க யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ, யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யலையோ, யாரெல்லாம் 1 மணி நேரமாவது ஜிபிக்கலையோ, யாரெல்லாம் நான் முழு நேரம் மிஷரியா போக முடியல, என் பிள்ளைய முழு நேரம் மிஷரியா அனுப்ப முடியல, என்னால ஒரு முழு நேர மிஷரி காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாயிலும் மிஸ்டரி குடும்பமா நீங்க இருக்கணுங்க. இல்லாதவங்க, கனி கொடுக்காதவங்க எல்லாம் ஆண்டவர் சபிச்சாருன்னா தமிழ்நாட்டில் சர்ச்சில் ஆளே இருக்காதுங்க. எல்லாம் காலியாயிரும் நினைக்கிறேன். 90% மேல காலியாயிரும். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ? இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, உன்னால என் ஆண்டவருக்கு நன்மை உண்டா? உன்னால என் ஆண்டவருக்கு லாபம் உண்டா? உங்க சர்ச்சால அந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு லாபம் உண்டா? சும்மா சர்ச்சுக்கு வச்சுட்டு 20 வருஷம் ஆகியிருக்கும், ஒரு 30 ஆத்துமா 40 ஆத்துமா சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு நீங்க சரியில்லையா? உங்களை ஊழியத்துக்கு அழைச்சி ஏசுனார் சரியில்லையா? எனக்கு சந்தேகமா இருக்குங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசுனார்ட்ட வல்லமை இல்லையோ? ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க. நன்மை உண்டோ? இன்னைக்கு நாத்தான்வேல் ஒருவேளை பிலிப்பி பார்த்து கேட்ட கேள்வியை இன்னைக்கு இருக்கிற எல்லா கிராமத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க. புறஜாதிகள் இயேசுவிடத்தில் வந்தால் நன்மை உண்டோ? அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். உன்னால ஆண்டவருக்கு நன்மை உண்டா? லாபம் உண்டா? நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை எல்லா ஆட்களுக்கும் நான் சொல்லுவேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த கான்வர்சேஷனை எல்லா பிரசங்கத்திலையும் நான் சொல்லுவேன். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கான்வர்சேஷனுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 2 பேர் கூடுகிற இடத்துல ஏசப்பா இருப்பார். அப்படிதானங்க? என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் என் ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேர் கூடிட்டீங்கன்னா 3ஆவது மனுஷனை கொடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நரகம்தான் பார்த்துக்கோங்க. 2 பேர் கூடுனாலே 3ஆவதா ஏசுனாரை குறித்து பேசணும். ஏன்னா அவர் தான் உங்க நடுவில் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்க. மல்கியா 3 என்ன போட்டிருக்குது? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனை சகோதரியே, நீ மற்ற சக ஊழியரோடு, சக விசுவாசியோடு, உன் நண்பரோடு கூட கூடி பேசுகிற இடத்துல நீங்கள் பேசுகிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டு இருப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், நானும் எங்க அப்பாவும் பேசின 2 கான்வர்சேஷனை ஒரு நாள் ஏசப்பா என் கண்ணு மண்ணுக்கு கொண்டு வந்தார். ஏன்னாங்க, நம்ம பேசுறதெல்லாம் ஜீவ புஸ்தகம், அவருக்கு முன்னாடி ஒரு ஜீவ புஸ்தகம் வச்சிருக்கேன், அதில் எழுதிடுறாருங்க. கணேசன் இந்த நேரத்தில் இவங்களோட இப்படி எல்லாம் பேசினா, நல்ல இனத்தையாவது விதண்டாவதமாக பேசி தொலைஞ்சிடாதீங்க. அதுக்கு வேற நியாயத்திருப்பினால கணக்கு ஒப்படைக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் என் கூட பேசுவதற்காக எங்கள் அப்பா கூட பேசின கான்வர்சேஷனை காமிச்சார். ஒரு நாள் நான் துபாய்க்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன். எங்கள் அப்பாவிட்ட நான் பேசினா அவருக்கு பிடிக்குங்க. சும்மா பேசுவேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்பாரு, நான் உனக்கு என்னடா வாங்கி கொடுக்கணும், என்னடா செய்யணும்னு கேட்பார். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். என்ன தீமண்டை கேட்டாலும் பொறுக்க வாங்கி கொடுப்பார். போதும்னு சொல்கிற அளவுக்கு வாங்கி கொடுப்பார். அன்புள்ளவர். எங்கள் அப்பாவுக்கு வயசான பிறகு அதே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட ஏதாவது உதவி கேட்டதோ நான் கேட்க முடியுமா? நான் நல்லா வளர்ந்துட்டேன். எங்கள் அப்பா வயசாயிருச்சு. எங்கள் அப்பா பார்க்கும்போதெல்லாம் நான் எங்கள் அப்பா பார்த்து கேட்பேன், அப்பா உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்னப்பா வாங்கி தரணும், ஏதாவது கேளுங்கப்பா, உங்கள் பையன் நான் வாங்கி தரேன்னு கேட்பேன். இந்த செய்தி கேட்குற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்கள் முதல்ல ஏசப்பாட்ட வரும்போது ஏசப்பா உங்களை பார்த்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பர்த்திமை குருடன்ட்ட கேட்குறேன், என்ன உனக்கு செய்யணும்னு கேட்குறேன். அவன் நான் பார்வையாடுன்னு கேட்குறான். ஆண்டவர் உடனே அவனை ஹீல் பண்ணார், பார்வையடைய வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதே போல ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் செல்றான். நீங்க வாசித்து பாருங்க மார்க் புஸ்தகத்துல. சவுல் பவுலா மாறின உடனே பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே,
கடந்த நாட்கள் புதிதாக ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டு உங்களை விசாரிக்கிறவராக இருந்தால் என்ன விசாரிச்சார்? என்ன உனக்கு செய்யணும்? கடன் பிரச்சனையை மாற்றணுமா? உன் கண்ணீர் துடைக்கப்படணுமா? உன் துக்கம் சந்தோஷமா மாறணுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்? குழந்தை பாக்கி வேணுமா? வேலை கிடைக்கணுமா? சொந்த வீடு கட்டப்படணுமா? உன் வியாதி சுகமானமா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டு, நீ என்ன ஜோமனையோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டார், நீ ருசி பார்த்துட்ட. அல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நீ ஏசப்பா பார்த்து கேட்கணும், ஏசப்பா இவ்வளோ அற்புதம் எனக்கு செஞ்சுருக்கீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு. அல்லேலூயா. எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் கேட்டேனோ அதெல்லாம் வாங்கி தந்தார். இப்போ நான் பெரியவனாயிட்ட வட்டி துபாயிலேருந்து ஃபோன் அடித்தேன், அப்பா நான் துபாய்க்கு வந்திருக்கிறேன்ப்பா. எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியாடா, அங்கேருந்து என் பிள்ளை நீனு அப்பாட்ட பேசுறியாடா, நல்லா இருக்கியாடான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறேன்ப்பா. அப்பா ஃப்ளைட்லன்னா போகணுங்களடா? ஆமாப்பா ஃப்ளைட்டில் தான் துபாய் போகணும். எவ்வளோ செலவாகும்டான்னு சொன்னார். செலவாகும்ப்பா நிறையான்னு சொன்னேன். அவர் கேட்டார், நமக்கு எது லாபம் இருக்குமாடான்னு கேட்டாருங்க. அல்லேலூயா. துபாய் போயிருக்கிறியே, ஏதோ நமக்கு எது லாபம் இருக்குமான்னு கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஆத்ம பாரம், பிரசங்கம், ஜெபம், ஊழியம் இதெல்லாம் தெரியாதுங்க. அவங்கள்ட்ட சிம்பிளாக சொன்னேன், எப்பா கட்டாயம் லாபம் இருக்கும்பான்னு சொன்னேன். அப்போ அவசரப்பட்டு வந்துடாத, இன்னொரு 10 நாள் நீ இருந்துட்டு வா, அதான் லாபம் இருக்குன்னு சொல்கிற இல்லைன்னு சொன்னார். இது ஒரு கான்வர்சேஷனுங்க, சந்தோஷம். அடுத்து ஒரு நாள் நான் காரில் ஒழித்துக்காக நான் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கப்ப எங்கள் அப்பா ஒரு இடத்துல ரோட்டில் நின்னார். எங்கள் அப்பா நின்னார்னா நின்று பேசுகிற பழக்கம் எனக்கு. நான் நின்று அவங்ககிட்ட பேசினேன். பேசும்போது நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, நாங்கள் இருக்க அன்பை பகிர்ந்து கொள்வோம் நாங்கள். அடுத்து எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், டேய் கணேசா, ஏதோ போஸ்ட் ஒட்டி இருந்துச்சுடா, உன் ஃபோட்டோலாம் அங்கே இருந்துச்சுடா, நீ ஏதோ வாலிபர் மாநாடு நடத்த போறியாம்பல. எல்லாருக்கும் சொன்னேன், இதுதான் என் பையன் கணேசன், பாரு அவன் ஃபோட்டோலாம் போஸ்டரில் வந்திருக்குன்னு எங்கள் அப்பா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பெருமையாக பேசினார். எங்கள் அப்பா சொன்னார், ஆமாப்பா வாலிபர் மாநாடு நடத்த போகிறேன். எவ்வளோ பேர் வாலிபர் வரும்? 50,000 வாலிபர்கள் மதுரையில் கூட்ட போகிறோம்ப்பான்னு சொன்னேன். எவ்வளோ செலவாகுன்னு சொன்னார். ஒரு 30,000 to 35 லட்சம் ரூபா செலவாகுன்னு சொன்னேன். அப்படியே ஸ்டன்னாக நின்ட்டா, அப்பா அவ்வளோ லட்சமா? அடுத்து திக்கு முக்காடிட்டு அடுத்து ஒன்று சொன்னாருங்க, நமக்கு எது லாபம் இருக்குமாடான்னு கேட்டாருங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் மறுபடியும் சொன்னேன், எப்பா பல லட்சம் லாபம் இருக்குமான்னு சொன்னேன். அல்லேலூயா. நம்ம வாலிபர் முகாம் நினைக்கிறதுக்கு பணம் லாபம்னு சொல்லலை, பரலோகத்துக்கு லாபம், ஏசப்பாவுக்கு லாபம். அவர் சொன்னார், அப்போ மாதம் ஒரு மாநாடு வாலிபர் மாநாடு நடத்துகிற, அதான் லாபம் இருக்குல்லன்னு கேட்டார். இந்த 2 கான்வர்சேஷனை ஏசப்பா என்கிட்ட காமிச்சு சொன்னார், கணேசன் என் ராஜ்யத்திற்கு, என் பரலூர் ராஜ்யத்திற்கு லாபம் இருக்குன்னா உனக்கு உயிர் கொடுப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்கு தாளந்து கொடுப்பேன், நீ ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன், எனக்கு நீ லாபம் கொடுக்கிறவர. உன்னால எனக்கு நஷ்டம், என் நாமத்திற்கு தூசணம், ஒருவேளை ஜெப வாழ்க்கை குறையுது, பரிசுத்த வாழ்க்கை குறையுதா, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆமென். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, உனக்கு ஜீவனை கொடுத்திருப்பது, உனக்கு நல்ல பிசினஸ் கொடுத்திருப்பது, நல்ல அரசாங்க வேலை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் உன்னை நம்புகிறார். என்ன நம்புகிறார்? என் மகன் என் மகள் எனக்கு லாபம் கொடுப்பான் என்று சொல்லி நம்புகிறதுனால். அருமையான சகோதரனே சகோதரி, உன்னிடத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? நாத்தான்வேல் கேட்கிறான், நன்மை உண்டாகுமா? அதற்கு பிலிப்பு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், வந்து பார். இவ்வளவுதாங்க வார்த்தை. இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவ நண்பர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய புறஜாதி நண்பர்கள், இயேசு அறியாத நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷ வார்த்தை என்ன தெரியுமா? எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க. இவன் ஒரு வார்த்தை சொல்ற, வந்து பார். 2 வார்த்தை தான். நாத்தான்வேலை பார்த்து 2 வார்த்தை தான் சொல்றான். என்ன நடக்குது பாருங்க. அந்த பிலிப்பு சொன்ன வார்த்தைகளை கேட்ட நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்த உடனே 47 வசனத்துல பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அடே, படைத்தவரே அவர் தாங்க, எனக்கு எப்படி உங்களை தெரியும்? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்க எல்லாரையும் என் ஆண்டவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒருத்தன் லூக்கா 19 அதிகாரத்துல
மரத்துல ஏறி, காட்டத்தி மரத்துல ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி அங்க போய் உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் விடுவாரா? எந்த இடத்துல அவரை தேடுகிறதுக்கு ஆசை வருமோ அப்பொழுதே ஆண்டவர் உன்னை முன்குறித்து விடுவார். உன்னை தேடி அவர் வருவார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சௌரியை, இன்றைக்கு இந்த செய்தி கேட்ட பின்பாக இந்த இயேசுவை நான் ருசி பார்க்க வேண்டும், இயேசுவிடத்தில் ஜெபித்து பார்க்க வேண்டும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய தனி அறையிலே அண்ணாளை போன்று இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசை என்ன எப்பொழுது வந்துச்சோ அங்க ஏசப்ப வந்துருவாருங்க. சகைவுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறத பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. நாத்தான்வேலுக்கு வந்து பாத்திர வேண்டியதுன்னு ஆசை வந்துருச்சு. பாருங்க, ஆண்டவர் சகை எந்த மரத்துல ஏறி இருக்கானோ அங்க வர்றாரு. நீ எங்க உட்கார்ந்து கிடக்கியோ, அனாதையா ஒரு தூர இடத்துல உட்கார்ந்து கிடக்கியா, உங்க ஒய்ஃப் பிள்ளைகள்லாம் விட்டு எந்த இடத்துல வேலையின் மித்தமா அனாதையா இருக்கிறியா, ஆண்டவரை தேடுகிற என்ன வந்துட்டாலே ஏசப்போ அருகில வருவார் சகோதரனே. சகை பக்கத்துல வந்து என்ன தெரியுமா சொல்றார்? சகைவை பேர் சொல்லி அழைக்கிறார். இவ்வளவு பெரிய தேவங்க, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். உன் பேர் தெரியாதா? இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரியே, உங்களுக்கு கணேசனுக்கு உங்க பேர் தெரியாது, ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க பேரும் தெரியும், உங்களுடைய மனதில் இருக்கிற கவலைகளும் தெரியும், உங்களுடைய எதிர்காலங்கள் தெரியும், உங்களுடைய கடந்து வந்த பாதைகள் தெரியுங்க. இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவன் கேட்கிறான், நீர் எப்படி அறிவீர்? இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். நீ பிலிப்பு உன்னை கூப்பிட்டாப்புல, வந்து பாருன்னு கூப்பிட்டாப்புல, அதுக்கு முன்னாடி நீ எங்கடா இருந்த? ஒரு அத்தி மரத்துக்கு கீழே இருந்தேல. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரே, இன்றைக்கு எந்த மரத்து கீழே இருந்த, எந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருந்த, எந்த இடத்துல உட்கார்ந்து நீ அழுதுகிட்டு இருக்கிற, எந்த இடத்துல தனிமையா நீ எதிர்காலத்தை நினைச்சு பயந்து போய் இருக்கிறையோ, ஆண்டவருடைய கண்கள் அங்கு கண்டது உன்னை. நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கணேசன் பாருங்க, டாக்டர் 6 மாசத்துல செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு ஏசுனாரை பிடிக்காது. பெரிய அருவாளை தூக்கி ஏசுனாரை பிரசங்கம் பண்றவங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பாருங்க, எல்லா இடத்துக்கு போய் ஒன்றும் சரியில்லைங்க. சரி, சாகிறது சாப்பிட்றோம், இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிடுவோன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. சும்மா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணவங்க, ஏசப்பா எனக்கு உயிர் தரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க. 5 வாரத்துல 5 நிமிஷம் தான் ஏசப்பாட்ட பேசினேன். 5 நிமிஷத்துல இந்த கணேசனுடைய வியாதியை சுகமாக்கினார் ஐயா. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சௌரி, நீ படுகிற உபத்திரவங்கள், அவமானங்கள், குறைச்சல்கள், கண்ணீர்களை என் ஆண்டவர் காண்கிறார். நீ வந்தால் போதும், அவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதை உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த நாத்தான்வேல் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலில் ராஜா என்றார். அல்லேலூயா. அவனுக்கு சொல்ற வார்த்தை 50ஆம் வசனத்துல, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய் என்று சொல்றாரு. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? இதிலும் பெரிதானவைகளை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாசத்துல செய்வார், இந்த வருஷத்திலே செய்வார். 27 வருஷமாக இந்த இயேசுவை பின்பற்றுகிறேன். இயேசு சுகமாக்கினார், என்னை சுகமாக்கி என்னை உயிர் கொடுத்தார், நல்லது. ஆனால் அதை காட்டில் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிறார், பெரிதானவைகளை செய்கிறார். எத்தனை பெரிய அற்புதம் ஐயா! இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நாத்தான்வேலாக இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார். ஒருவேளை நாத்தான்வேலை அழைத்து வருகிற பிலிப்புவை போல கூட நீங்க ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்கள் நீங்க எல்லாரும் பிலிப்பு போல நாத்தான்வேலை அழைச்சிட்டு வர்ற ஒரு நபரா மாறுங்க. உங்க சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போங்க. கர்த்தர் நம் கண்கள் முன்பாக நம்முடைய தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறேன். நாத்தான்வேலை அறிந்து சாட்சி கொடுத்தது போல, உங்கள் கண்கள் நாத்தான்வேலை கண்டது போல, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும்
நீர் காண்கிறதற்கா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்வீராக. நாத்தான்வேல், இவர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்பதை ருசி பார்த்து அறிக்கையிட்டது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ரட்சகர், நீர் சுகமாக்குறவர், நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து ருசி பார்த்து அறிக்கையிடுகிற நாத்தான்வேல்களாக மாற்றும். ஆண்டவரை, இப்படிப்பட்ட நாத்தான்வேல்களை அழைத்து வருகிற பிழைப்புகளை எழுப்புவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பாக எழும்பற்றும். வாலிபர் முகாமுக்கு வாலிபர்களை அழைத்து வருகிற பிழைப்பின் ஊழியத்தை செய்கிறவர்களாக மாற்றும். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.